வெல்கம் டு 2D's vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி, தோசை, புரோட்டா இதுக்கெலாம் வீட்லேயே நம்ம சிம்பிளாக எப்படி எம்டி சால்னா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சு தேவையான அளவு ஆயில் எடுக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுறணும். பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விடணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆன பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா வதங்கின பின்னாடி 3 க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, சால்ட் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுறணும். அது நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். அது நல்லா வதங்கின பின்னாடி இப்போ மசாலா, இந்த குழம்புக்கு தேவையான மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கின பின்னாடி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ தேங்காயில் கேஷ்யூ, சோம்பு, கசகசா இதை 3ஐயும் போட்டு அரைச்சி இது கொதிக்கும் போது நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு குக்கரில் 2 விசில் விட்டோன்னா எம்டி சால்னா ரெடி. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் போட்டு சர்வ் பண்ணலாம்.